வணக்கம் மக்களே. அடிக்கடி உணவில் ஜவ்வரிசியை சேர்த்து கொள்வதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேர்ந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜவ்வரிசி இல்லாமல் இந்தியாவில் எந்த ஒரு விதமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடையாது. ஸோ எல்லா விதமான உணவுகளும் இதை வைத்து செய்வாங்க. மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ முதல் விஷயம், உயர் ரத்த அழுத்தம் அப்படின்றது ரொம்பவே பரவலாயிடுச்சு. இதற்கு ஜவ்வரிசி சரியான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவ்வரிசியில் பொட்டாசியம் இருக்குது. இது இரத்த ஓட்டத்தை ஆரோக்கியமாக பார்த்திங்கன்னா நமக்கு மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இரத்த ஓட்டத்தை கட்டுக்குள் வைக்குது. உடலில் ஆரோக்கியமான இரத்த ஓட்டம் இருப்பதனால இதயத்தில் உள்ள மன அழுத்தம் குறையுது அப்படின்னு நிறையவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உணவு முறையில் ஜவ்வரிசியை சேர்ப்பது ஆரோக்கியமான ஒரு விதம் அப்படின்றாங்க. இது உங்களுடைய வயசில் உள்ள குழந்தைகளுக்கு நன்மை பயக்கும். ஸோ ஜவ்வரிசியில் வைட்டமின் B6 மற்றும் ஃபோலேட் நிறைஞ்சிருக்கு. அவை கரு வளர்ச்சிக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்களை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஜவ்வரிசியானது குழந்தைகளுடைய மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்யுது. அதுக்கப்புறம் ஆற்றலுக்கு பயன்படுது. ஜவ்வரிசியில் கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்திருக்கு. இவை உங்களுடைய உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குது. இதனால் உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய காலங்களில் ஜவ்வரிசி ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய எடையை அதிகரிக்க விரும்புகிறவங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவ்வரிசியானது செரிமானத்திற்கு உதவுது. மேலும் மலச்சிக்கல் மற்றும் வாயு வெளியாதல் போன்ற செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையும் இது சரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனெனில் ஜவ்வரிசியில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் மற்றும் இரும்பு சத்து ஆகியவை இருக்குது. அவை எலும்பின் அடர்த்தியை அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் எலும்பு வலுவடைகிறது, எலும்பின் ஆரோக்கியம் மேம்படுது. மேலும் இது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், மூட்டு வலி மற்றும் மூட்டு தேய்மானம் போன்றவை வராமல் ரொம்பவே பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இது சர்க்கரை நோயாளிகளுக்கு உகந்த உணவு கிடையாது. ஏனெனில் இதில் அதிகமாக சர்க்கரை இருக்குது. ஸோ ஜவ்வரிசி அதிகமாக கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருப்பதனால இது சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்கும். எனவே சர்க்கரை நோயாளிகள் ஜவ்வரிசியை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நாம் ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம், எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா நம்ம விட்டுறணும். ஆனால் இந்த ஜவ்வரிசி அப்படி கிடையாது, ஒரு சில விஷயங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சில ஆரோக்கியங்கள் இருக்குது. நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஜவ்வரிசியில் பண்ணி சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் ரொம்பவே பயன்படுது. எனவே மக்களே, வாரத்திற்கு ஒன்ஸ் நீங்கள் ஜவ்வரிசியால் செய்யப்பட்ட பாயாசம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி சேர்ந்துடும். தொடர்ந்து பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.